அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்களா, இந்திய மருத்துவத்துறை ஏமாற்றுகிறதா, இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வியாதிகள் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட இந்த குழப்பத்தினால பாதிப்படைகிறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன தெளிவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம். இது சமீபமாக மருத்துவர்களோட குழுக்களில், வாட்ஸ்அப் குழுக்களில் வந்திருக்கிற ஒரு கதை. அதாவது ஒருத்தர் ஒரு டாக்டரோட ஃப்ரெண்டு, அவர் இன்ஜினியரு. அவர் வெளிநாடு போயிருக்கார், அமெரிக்கா போயிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வெளிநாடு போகும்பொழுதே என் மனைவிக்கு நுரையீரல் தொற்று லைட்டாக இருந்துச்சு. அந்த நுரையீரல் தொற்றுக்குரிய மருந்து மாத்திரைகள், அங்கே போய் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். போய் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. திரும்பவும் ட்ராவல் பண்ணும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் அந்த நுரையீரல் தொற்று வந்த மாதிரி ஒரு சூழல். அதனால் என்னோட மகன் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிது, 10 நாள் கழிச்சு கிடச்சிது. ஸோ அந்த 10 நாள் கழிச்சு இன்றைக்கி டாக்டரை பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, இன்றைக்கி டாக்டர் ஆன்லைனில் தான் பார்க்க போகிறோம், அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் 10 நாளில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, ஆன்லைனில் எல்லாத்தையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை, அந்த மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டோம்லாம் சொன்னதுக்கு பிறகு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அந்த மருந்து சாப்பிடுங்க சரியாயிரும்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை போய் பக்கத்தில் ஃபார்மசியில் கொடுக்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாத்திரை எங்ககிட்ட இல்லை, ஆர்டர் போட்டு தான் நாங்கள் எப்பவுமே எடுத்து கொடுப்போம், ஒரு 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் 4-5 நாளில் இந்த மாத்திரையை கொடுத்தாங்க. அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 42,000 இந்திய கணக்குப்படி 42,000. அது இன்சூரன்ஸ் இருக்கனால 50% டிஸ்கவுண்ட்டில் 21,000 கொடுத்து அந்த மாத்திரையை வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மாத்திரை. அதோட விலை இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபா. ஸோ 2,500 ரூபா இருக்கும் மாத்திரையை 42,000 ரூபாய்க்கு அங்கே 50% டிஸ்கவுண்ட்டோட 21,000க்கு வாங்கியிருக்கோம். வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே, ஒரு 4-5 நாளில் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு கன்சல்டேஷன் பில்லு வந்தது. கிட்டத்தட்ட $283 ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் பே பண்ணணுன்னு. கிட்டத்தட்ட 23,000 ரூபா நம்ம இந்திய கணக்குப்படி வருது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு நுரையீரல் தொற்று நம்ம ஊரில் இருந்தால் போய் அடுத்த அரை மணி நேரத்தில் டாக்டரை பார்த்து நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு 4 நாள் 5 நாளில் சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு 15 நாள் எங்களுக்கு அந்த மருந்துகள் கிடைக்கிறதுக்கே ஆயிடுச்சு. டாக்டரை பார்த்து மருந்து கிடைக்கிறதுக்கே அதுக்கப்புறம் தான் சரியாச்சு. இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெகுவாக அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு, அப்போ இந்தியாவில் நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிளெஸ்டாக இருக்கும். ஏன்னா என்னதுங்க, என்ன நினச்சாலும் உடனடியாக நம்ம டாக்டர் பார்க்க முடியுது. ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு சிட்டியில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஈவன் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை கூட அன்றைக்கே பார்க்க முடியும். ஒரு ஆன்காலஜிஸ்ட் பார்க்கணும், உள்ள ஒரு நுரையீரல் டாக்டர் பார்க்கணும், இல்லை இருதய அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்கணும் அப்படின்னா கூட, இன்றைக்கி கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் உங்களால் போய் பார்க்க முடியும். இதே ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அடுத்த நாள் உங்களால் நிச்சயமாக போய் பார்க்க முடியும். ஆனால் இதுவே அந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ஊரில் 3 மாதம் மினிமம் வெயிட்டிங் பீரியட். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். ஸோ பொதுவாக மருத்துவத்தில் 3 விஷயம் முக்கியமாக இருக்கணும். ஆப்வியஸ்லி குவாலிட்டி ஆஃப் கேர், சிகிச்சையோட தரம் உயர்ந்ததாக இருக்கணும். அடுத்தது 2வது விஷயம், அதோட வேகம், அந்த சிகிச்சையை வேகமாக நம்ம பெறணும். அடுத்து 3வது அதோட காஸ்ட் எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காலேயோ இல்லை லண்டன்லேயோ யூகேலேயோ நீங்கள் எடுக்கிற சிகிச்சை முறைகள் எல்லாமே இன்றைக்கி இந்தியாவில் நம்ம ஊர்லேயே கிடைக்குது. ஒவ்வொரு சிட்டிலையும் அது சாத்தியப்படுது. அதே போல் டைம் விரைவாக கிடைக்குது. காஸ்ட் அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-10% அவங்களோட செலவீனத்தில் பார்க்கும்பொழுது நம்மளோட செலவீனம் வெறும் ஒரு 5%, 10% காஸ்ட்டில் அந்த சிகிச்சை கிடைக்குது. அதனால தான் மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பதிவை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மருத்துவத்துறை உலகத்தில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டியில் நல்லா இருக்குது, காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, விரைவாக கிடைக்குது. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, அடுத்தது டாக்டர்கள் மேலேயும் மருத்துவமனை மேலேயும் ஒரு அவநம்பிக்கை கிரியேட் ஆகிடுச்சு.
இந்த அவநம்பிக்கை கிரியேட் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அதாவது வந்து மருத்துவர்கள் அல்லாதவர்களும் இப்போ யூடியூப்பு இதில் மாதிரி சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் பேசுகிறது போக, கல்யாணம் காட்சி சொந்தக்காரங்க வந்தக்காரங்க எல்லாம் ஒரு காலத்தில் வந்து டாக்டர் என்ன சொன்னாரோ கரெக்டாக கேட்டு நடக்கணும்பா, அப்போ தான் வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காத, இந்த மாத்திரையெல்லாம் விட்டுரு, நான் சொல்கிறத சாப்பிடு, சர்க்கரை சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்து வந்துட்டோம். அதையும் நம்ம நம்பி செயல்படுறோம். இப்படி மருத்துவர்கள் அல்லாதவர்கள் சில விஷயங்களை வந்து சொல்லும் பொழுது அதை வந்து உண்மையாக கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து விசாரிக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணி தேவையில்லாத அவநம்பிக்கையில் ஒன்று பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று பாருங்கள், மென்று சாப்பிட்டா சர்க்கரை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலையுமே நல்லா மென்று சாப்பிட்டா சர்க்கரை குறையும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நல்லா மென்று சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து மெதுவாக செரிமானமாகும். நமக்கு இன்க்ரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து பசியை குறைக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட சுரப்பை அதிகப்படுத்தும். அதனால் என்னதுங்க, வயிறு சீக்கிரம் நிறைஞ்சிரும். அதனால் வந்து சுகர் குறையிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஒரு 5% அதில் வந்து குறையலாம். நல்லா மென்று சாப்பிடும்போது ஒரு 5%, மேக்ஸிமம் 10% குறையலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நல்லா மென்று சாப்பிட்டா போதும்பா, மருந்து மாத்திரை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தவறான புரிதல்கள் வந்து நிறையா இருக்குது. இதை தான் நம்ம வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் முக்கியமான சொல்ல வேண்டியது என்னென்னா, செல்லில் பார்ப்பதும் பொய், செல்லில் கேட்பதும் பொய், செல்லில் அறிந்ததை டாக்டரிடம் சென்று விசாரித்து மெய்யாக மாற்ற வேண்டும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த செல்லில் கேட்குறது பார்க்குறது எல்லாமே வந்து என்னதுங்க, உண்மைன்னு எடுத்துக்கூடாது. அதுக்குரிய நிபுணத்துவம், எந்த விஷயத்தை கேட்டாலும் அது நிபுணத்துவம் இருக்கிற ஆள்கிட்ட போய் அதை கேட்கணும். உதாரணத்துக்கு ஒரு லோன் வாங்குறீங்க, எங்கே போய் கேட்பீங்க, பேங்க்கில் போய் கேட்கணும். சார் இந்த லோனுக்கு என்னென்ன வேணும், நான் என்னென்ன கொடுக்கணும், இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இஎம்ஐ எப்படி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு போய் எலக்ட்ரிக்கல் கடையில் போய் ஏங்க அந்த லோனுக்கு என்னென்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ மருத்துவத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் நேரடியாக நீங்கள் போய் கேட்க வேண்டிய ஆள் மருத்துவர். இதில் தான் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதோட காலத்தின் கட்டாயம் அதை தவிர்க்க முடியாது. அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, டிரான்ஸ்பரன்சியில் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, டாக்டர் உள்ளே கூப்பிட்டு போனாங்க, டாக்டர் ஒரு வாரம் ஆச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்றது கூட உண்டு. ஸோ இந்த குழப்பமான சூழ்நிலை உண்டாகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதே சிகிச்சைக்கு நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கோ இல்லை வந்து வேலூருக்கோ இல்லை பாண்டிச்சேரிக்கோ போயிட்டு இருந்தோம். இல்லைன்னா சில சிகிச்சைக்கெல்லாம் என்னதுங்க, வெளிநாடுகளும் அந்த காலத்துலலாம் எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் போய் தானே சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. அன்னைக்கு அந்த அளவுக்கு சிகிச்சை முறை இந்தியாவில் இல்லாத காரணத்தினால வெளிநாடுகள் போயிட்டு அந்த சிகிச்சை முறையெல்லாம் இன்றைக்கி நம்ம ஊர்லேயே கோயம்புத்தூர்லேயே கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து என்னதுங்க, சிகிச்சை முறை வளர்ந்ததுக்கு கார்ப்பரேட் மருத்துவமனை மிகப்பெரிய பங்கு. அது இல்லாமல் இருந்தால் சாத்தியமே படாது. அப்போ அங்கே இருக்க ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்டரையும் அந்த இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அட்டண்டர்ஸும் வந்து நேரடியாக மீட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதனால தான் இந்த பிரச்சனை உண்டாகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி சந்தேகங்கள் எது இருந்தாலும் நேரடியாக சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் டைம் வாங்கி அவங்க வர டைமில் போய் நேரடியாக அவர் முகத்துக்கு நேராக நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்து சொல்கிறேன், 99% மருத்துவர்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். 99% எந்த ஒரு மருத்துவரும் மனசாட்சி இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. நேரடியான கருத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு செலவு பண்ணுறது கஷ்டம் இருக்குது, இல்லை இதில் சாத்தியப்படுமா படாதா, இதனால் பிழைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அதனால் அந்த வர்த்தா செலவு பண்ணுறது, இது எல்லாத்தையும் நேரடியாகவே நீங்கள் வந்து மருத்துவரிடம் கேட்குறது ஒரு முறையான அணுகுமுறையாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஏஜென்ட் வச்சு நடுவில் ஒரு கவுன்சிலரோ இல்லை வேறு யாரோ பேசி நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அந்த மெசேஜ் வந்து சரியாக கன்சீவ் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குழப்பங்களையும் ஈஸியாக தவிர்க்க முடியும். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான, இந்த குழப்பமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம்னே இதை சொல்லுவேன். குடும்ப மருத்துவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ஊர்லேருந்து அப்படியே அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலிக்கும் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அந்த அந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு சந்தேகம் வந்து அவங்ககிட்ட போய் கேட்போம். அந்த ஒரு இது வந்து
பழக்கம் வந்து இப்போ அழிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இன்றைக்கி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு, நம்பகத்தன்மை குறைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா குடும்ப டாக்டர்னால் உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையுமே பழக்கமாயிருப்பாங்க. நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா பார்ப்பாங்க, வைப்பாங்க. அப்போ வந்து நிச்சயமாக அவங்ககிட்ட என்னதுங்க என்ன இருக்கோ அந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும். அதே போல் இந்த ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லுவோம், 2 விஷயத்தை இணைக்கிற ஒரு பாலமாக வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு மருத்துவமனை இருக்குது, ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக அந்த குடும்ப டாக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து சில நேரங்களில் அந்த மருத்துவமனையில் அவங்க ஏதாவது தப்பாக செஞ்சால் கூட அவங்க நேரடியாக கேட்குறக்குரிய தைரியம் இருக்கும். என் பேஷண்ட்டையும் எதுக்கு அது பண்ணேன், அதை பண்ணாத, இமீடியட்டாக அனுப்பிச்சுடு, நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்போ இருந்துச்சு. ஏன்னா வந்து பேஷண்ட்ஸ் வந்து 100% அந்த ஃபேமிலி டாக்டரை நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபேமிலி டாக்டருங்கிற கான்செப்டே போய் எல்லாம் நேரடியாக வந்து மருத்துவமனைக்கு வந்து பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போகிறது, ஸ்கேன் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு குழப்பம் ஏற்படுது. அதனால் இந்த குடும்ப மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலும் இந்த மருத்துவத்துறை மேலே இருக்கிற அவநம்பிக்கையை நம்ம நிச்சயமாக போக்க முடியும். ஸோ நிச்சயமாக மருத்துவர்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாங்க, அந்த நம்பிக்கை எப்போவுமே வைங்க. அந்த அவநம்பிக்கை இருக்க இருக்க ப்ராப்ளம் யாருக்கு அதிகம்னா சிகிச்சை பெறுவர்களுக்கு, அதாவது பேஷண்ட்ஸுக்கு தான் அந்த ப்ராப்ளம் அதிகம். ஏன்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து போயிட்டு இது வேண்டாம், அது வேண்டாம், இப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம்னு சொல்லி கடைசியில் வந்து ப்ராப்ளமில் போய் மாட்டினதுக்கு பிறகு அதிகமாக போய் மருத்துவமனையில் செலவு பண்ண வேண்டி வரும். உங்களோட மற்ற இழப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர், உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய டாக்டர் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஒப்பீனியன் கேளுங்க. டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, இது கரெக்டாக தப்பா? அப்படி தெரிஞ்ச டாக்டரே இல்லை, நான் ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கேன்னா கூட அந்த ஊரில் விசாரிங்க எந்த டாக்டர் நல்லா இருக்காங்கன்னு. ஒரு 2 டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்து ஒரு பெரிய சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா, டவுட் இருந்ததுன்னா 2 டாக்டர் கேளுங்க. நிச்சயமாக அந்த 2 டாக்டரும் வந்து ஒரே மாதிரி கருத்து தான் சொல்லுவாங்க. மாறுபட்ட கருத்து இருக்கும்போது 3வது டாக்டர்கிட்ட போய் அந்த எது வந்து மேட்ச் ஆகுதோ அதுதான் சரியான ஒரு கருத்தாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மருத்துவத்துறை மேலே இருக்கிற அவநம்பிக்கையை நிச்சயமாக குறைக்க முடியும். இதை குறைக்காத பட்சத்தில் நான் முன்ன சொன்ன மாதிரி வியாதிகள் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட இந்த அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற பாதிப்பு வெகுவாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவநம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க. ஸோ மீண்டும் ஒரு ஆரோக்கியத்தை சம்பந்தமான அற்புதமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.